மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது மன்னிப்பு தந்தால் செம்மணி உண்மைகளை உடைப்பேன். மரண தண்டனை கைதியின் நிபந்தனை கதிகலங்கும் முக்கிய புள்ளிகள். லண்டனில் திறந்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் அனுர அரசுக்கு எதிராக எழுந்த பலத்த எதிர்ப்பு. சுரேஷ் சலே நடத்தும் அப்பட்டமான நாடகம், உண்மைகளை உடைத்த அமைச்சர். 2 வருடங்களுக்கு விசாரணைகள் முற்றுப்பெறும், பொறுப்பாளிகளுக்கு சிறை உறுதி, அதிரடி காட்டும் அனுவர். அரசாங்கத்துக்கு நாமல் விடுத்த அதிரடி சவால், கொந்தளிக்கும் இலங்கை அரசியல். நடுராத்திரியில் மயானத்தில் நடந்த பயங்கரம், அலறிய கிராம மக்கள். இலங்கையின் பல இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, 45,000 பேருக்கு பரவிய கொடூர நோய். இனி விரிவான செய்திகள். தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷன நாயனக்கார தெரிவித்துள்ளார். சோமரத்ன ராஜபக்ஷவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் நேரில் சந்தித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். அதன்படி தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் செம்மணி மனித புதைக்குழி மற்றும் 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அடையாளம் காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ஷ தொடர்பில் அவரது மனைவி கடந்த ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் மற்றும் கிருஷாந்தி கொலை தொடர்பில் சோமரத்ன ராஜபக்ஷ வெளியிட்ட தகவல்கள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதியும் கடந்த ஜனவரி 9ஆம் தேதியும் வெளிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்து மேலதிக தகவல்களை பெற்றனர். இந்த நிலையில் தாம் சோமரத்ன ராஜபக்ஷவை நேரில் சந்திக்கவில்லை என்றும், ஆனால் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் அவரை சந்தித்ததாகவும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருந்தாலும் உண்மையை சொல்ல விரும்புபவர் அதற்காக இத்தனைய நிபந்தனையை முன்வைப்பாரா என்றும் நீதியமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் நீதியை வலியுறுத்தியும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் கடுமையான பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை உடனடியாக நீக்க வலியுறுத்தியும் அமைதி போராட்டம் ஒன்று பிரித்தானியாவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டமானது பிரித்தானியாவின் லண்டன் நகரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றுள்ளது. தமிழீழ சுயநிர்ணய அமைப்பு, சர்வதேச நீதிக்கான தமிழீழ மக்கள் சங்கம் மற்றும் பல தமிழ் தேசிய அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தது. போராட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தமிழீழ தேசிய கொடிகளையும் கோரிக்கை பதாகைகளையும் ஏந்தியவாறு நீதியும் சுய நிர்ணயமும் தமிழத்திற்கே என்ற ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய தமிழீழ பகுதிகளில் சர்வதேச அமைப்புகளின் கண்காணிப்புடன் கூடிய பொது வாக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்படும் வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் கடுமையான பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை உடனடியாக நீக்க வேண்டும். தமிழர்களின் பேச்சுரிமை, கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம், நினைவேந்தல் உரிமை மற்றும் கலாச்சார உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஈழத் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் தொடர்ச்சியான அரசியல் ஒடுக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பொறுப்பு கூறலும் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய நீதியும் கிடைக்கப்பெற வேண்டும் போன்ற 5 பிரதான கோரிக்கைகளும் சர்வதேச சமூகத்திடம் முன்வைக்கப்பட்டது. சுரேஷ் சலேயின் உணவு தவிர்ப்பு போராட்டம் முற்றிலும் அர்த்தமற்றது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மாறாக ஒரு முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானியாக அவர் குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே வாயினால் உண்பதை தவிர்த்தாலும் அவருக்கு தேவையான அனைத்து போசாக்குகளும் குருதி மூலமாகவும் குழாய் மூலமாகவும் தடையின்றி வழங்கப்பட்டு வருகின்றது. அவர் வாயினால் உண்பதை மட்டுமே தவிர்த்துள்ளாரே தவிர பிற மருத்துவ வழிகளில் போசாக்கு பெறுவதை தவிர்க்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஒருவர் 12 அல்லது 13 நாள்கள் உண்மையாகவே உணவின்றி இருந்தால் அவரால் இவ்வாறு இயல்பாக இருக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அவர் தற்போது மேற்கொண்டு வரும் செயல் ஓர் அர்த்தமற்ற நாடகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் குற்றவாளிகளுக்கு
உதவியாக அல்லது கடந்த கால குற்றங்களை மூடி மறைத்து பாதுகாப்பாக செயற்படாமல் தனக்கு தெரிந்த உண்மைகளை தகுந்த சட்டப்பூர்வ அதிகாரிகளிடம் சமர்ப்பிப்பதே முறையானது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வருடங்களுக்குள் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் முழுமையாக நிறைவு செய்வதே அரசின் பிரதான எதிர்பார்ப்பாகும் என்றும் நீதி அர்ச்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். யுத்தத்திற்கு பின்னர் நாட்டில் வெற்றியாளர்கள் எவரும் இல்லை என்றும் எல்லாவற்றையும் இழந்த 2 பரம்பரைகளே எஞ்சியுள்ளதாக இருக்கின்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தை முன்னெடுத்த தலைமுறையை விட யுத்தத்திற்கு பின்னர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தி நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொறுப்பு தற்போதைய தலைமுறையினருக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கு தெற்கு மலையகம் என்ற வேறுபாடின்றி இந்த கடினமான பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான ஆணையை மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களிடையே நம்பிக்கையின்மை நிலவியதையும் அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த கால ஆட்சியாளர்கள் தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்க தவறியதாகவும் குறிப்பிட்டார். எனினும் தற்போதைய அரசு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அலுவலகத்தின் நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் தடையின்றி முன்னெடுக்கப்படுவதற்கான முழுமையான நிதி ஒதுக்கீடுகளை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விசாரணைகளின் நோக்கம் வெறுமனே தரவுகளை சேகரித்து வழக்குகளை முடிப்பதல்ல என்றும் சம்பவங்களுக்கு காரணமானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதே அரசின் இலக்காகும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை காணாமலாக்கப்பட்டவர்களின் உயிர்களை பணம் மூலம் மதிப்பிட முடியாது என்றும் ஓர் உயிரின் பெறுமதியை தொகை ஒன்றின் அடிப்படையில் கணிக்க இயலாது என்றும் அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரர் தெரிவித்தார். எரிபொருள் விலை நிர்ணயத்தின் முழுமையான விவரங்களை வெளியிடுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுகின்றது என்ற கூற்றுக்களை நிரூபிக்குமாறும் அவர் அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார். நாட்டில் உள்ள பல நாடுகள் குறைந்த உலகளாவிய எண்ணெய் விலைகளுக்கு ஏற்ப விலைகளை குறைத்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் ஏன் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திறமையின்மை மற்றும் தவறான நிர்வாகத்தின் செலவுகளை அரசாங்கம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக பொதுமக்கள் மீது சுமத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இறக்குமதி செலவுகள், வரிகள், தீர்வைகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப வரம்புகள் உட்பட உள்ளூர் எரிபொருள் விலைகளை நிர்ணயிப்பதில் பயன்படுத்தப்படும் அனைத்து கூறுகளையும் வெளியிடுமாறு நாமல் சவால் விடுத்துள்ளார். எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக அரசாங்கம் கூறினால் அது முழுமையான செலவு விவரங்களை வெளியிட்டு அதனை நிரூபிக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார். பொலனறுவை பக்கமூன பகுதியில் உள்ள ஒரு மயானத்தில் கல்லறை கல்லில் பழி சடங்குகளை செய்து கொண்டிருந்த 2 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்கள் மனித உருவங்களை ஒத்த களிமண் உருவங்களை கொண்டு கல்லறை கல்லில் விளக்கேற்றி வந்ததை அடுத்து கிராம மக்கள் போலீசாருக்கு தகவல்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அந்த 2 பெண்களும் கல்லறை கல்லை சேதப்படுத்தி குழிகளை தோண்டியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதன்போது பழி சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களுடன் சந்தேகத்திற்குரிய அந்த 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 2 பெண்களில் ஒருவர் பொலனறுவை ஹிங்குராங்கொடவை சேர்ந்த 49 வயது பெண் என்றும் மற்றொருவர் பக்கமூனவை சேர்ந்த 38 வயது பெண் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்லறை கல்லை சேதப்படுத்திய குற்றத்திற்காகவும் தனியார் மற்றும் பொது மயானங்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 2 பெண்களும் இதற்கு முன்னரும் இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதனால் கிராமத்தில் வசிப்பதற்கே அஞ்சுவதாகவும் உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையில் டெங்கு நோய் பரவக்கூடிய அபாயம் உள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. இலங்கை இதுவரையான காலப்பகுதியில் 45,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது மேல் மாகாணத்தின் களுத்துறை மாவட்ட, பாணந்துறை மற்றும் கம்பஹா மாவட்டத்தின் பியகம ஆகிய பகுதிகளிலும் டெங்கு நோய் மிக வேகமாக பரவி வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, காலி, கண்டி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசேட வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கொழும்பு மாவட்டம் உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள பல மாவட்டங்களில் உள்ள மருத்துவ
மருத்துவமனைகளின் நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவை எட்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது இருப்பிடங்களையும் சுற்றாடலையும் சுத்தப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.